அஸ்லாம் வலைக்கும் பீரே வாழ போன வருஷம் பார்த்தது எப்படி இருக்க? இதே காமெடி எத்தனை நாளா சொல்லிட்டு இருப்பியோ? காமெடியே இல்லாம ஆகி போச்சுல. சொல்லி 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 போன வருஷம் தான் பாத்ரூமுக்கு போனேன், இந்த வருஷம் தான் பாத்ரூம் வந்தேன், போன வருஷம் பார்த்தது இந்த வருஷம் பார்த்தது, போன வருஷம் ஓண்டது இந்த வருஷம் பேண்டதுன்ட்டு மாத்துங்கள ஏதாவது புதுசா கண்டுபிடிங்களேன். வாங்கல சரி உள்ள பீரே, வேற என்ன மாப்பிள்ள நியூ இயர் வந்துட்டு என்ன செய்ய போற? எதுவும் பிளான் வச்சிருக்கியா எப்படி? நியூ இயர் வந்தா என்னல, எப்பவும் மாதிரி தானே சூரியன் உதிக்குது, எப்பவும் மாதிரி தானே சூரியன் மறையுது. என்ன புதுசா எதுவும் நியூ இயர் வந்தோடனே வானம் என்ன பச்சை கலர்ல இருக்கா? அதே ப்ளூ கலர்லயும் வெள்ளை கலர்ல தானே மேகம் ஆடுது அங்கேயும். இது என்ன முத்தம், நியூ இயர் வந்தோன்னா ஏதோ மாதிரி தான் கிடக்குது. என்ன பிளான்? ஒரு பிளானும் கிடையாது. இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஒன்றும் பண்ணலை. அதே தான் இந்த வருஷமும். போய் சொல்லு போ. வா கொஞ்ச நேரம் மல்லாக்க படுந்து விட்டத்தை பார்ப்போம். ராகத்தா இருக்கும். அதான் நமக்கு எல்லா வருஷமும் அத்தான். பீரே, நம்ம இந்த வருஷம் ஏதாவது ஒன்று செய்யணும்ல. என்ன செய்யலாம் நீ சொல்ல? இந்த வருஷம் 2024 வாழ்நாள்லே நம்ம மறக்கக்கூடாத அளவு ஏதாவது ஒன்று பண்ணணும், சாதிக்கணும். என்ன செய்யலாம் சொல்ல? சரி அது இருக்கட்டும். நீ ஜட்டி போட்டியால? சட்டியா போடலையில பீரே, ஏம்பல அதை இப்போ கேட்குற? வருஷம் வருஷம் வருது. முத்தோட ஒரு ஜட்டி போட பழகினியா நீ? முதல்ல ஜட்டி போடுற பழக்கத்தை இந்த வருஷம் நான் ஃபுல்லாக ஜட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழக்கத்தை முதல்ல ஒரு இதை கொண்டு வாங்கி, அதுக்கப்புறம் நீ சாதிக்கிறதெல்லாம் ரெண்டாவது பண்ணலாம். ஒரு ஜட்டி போட மாட்டேங்க நீ. இந்த வருஷம் பூரா நான் ஜட்டி போடுவேன் அப்படின்னு முதல்ல ஒரு சபதம் எடு. முதல்ல அதை நீ உருப்படியாக செய்யான்னு பாரு. அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம், மற்றதெல்லாம் சாதிச்சுக்கலாம். பீரே என்னெல்லாம் பேசுகிற நீ? ஜட்டி போட்டால் ஒன்றும் சாதிக்க முடியாதுல்ல, அதனால தான் நான் ஜட்டி போடலை. சாதிக்கணுமா வேண்டாமா? இது மட்டும் நல்ல வக்கனையா பேசல, 18+ பேசு. தேவந்திலவான சின்ன பிள்ளைலாம் பார்க்கணும், அறிவு கிடையாது உனக்கு. இப்போ வேற நமக்கு வேற 10 சப்ஸ்கிரைப் 15 சப்ஸ்கிரைப் வேற கூடி இருக்கு இல்லையா? அமைதியா வாயை வச்சுட்டு அமைதியா இடி, குறைச்சி போட்டாத. இவன் நல்ல சுண்டைக்கா மண்டை இங்க வந்து நின்றுகிட்டு இருக்கான். ஹூண்டு கிடக்கான். என்னவா ஜாக்கி? கேளு, என்னன்னு கேளு. என்னல இங்கே வந்துட்டு ஊண்டு கிடக்க, கையையும் காலையும் மேக்கையும் கிழக்கையும் இழுக்கிற வீசுற என்ன? மெதுவா கேள்ல, சின்ன பையன் உள்ள அழுது எழுதுற போறான்ல, மெதுவா கேள்ல ஜாக்கி. அண்ணா என்கிட்ட பார்த்து பேசுங்க. நான் ஜிம்முக்கு போயிட்டு வரேன், 1ஆம் தேதி ஜிம்முக்கு போயிட்டு வரேன். ரொம்ப பேசாதையோ அடிச்சு விடுவேன். அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், காக்கான்னு பார்த்துக்கோங்க. ஜாக்கி 1ஆம் தேதி ஜனவரி புது வருஷம் வந்துட்டா போதும். இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. ரேஷன் கடையில் நின்ன மாதிரி ஜிம்மில் போய் நின்று அந்த டம்புல ஒருத்தனும் மாற்றி மாற்றி தூக்குறதுக்கு எப்பா என்ன சீனா போடுறானோ. ஒரு நாள் ஜிம்முக்கு போயிட்டு லே பொடிப்பையில நாங்கள் போகாத ஜிம்மால, நாங்கள் ஏற்றாத உடம்பால, சின்ன பையில சிறுவிட்டு பையில போ, வீட்டுக்கு போய் தூங்கு போ. என்ன 4 நாள் போவியா? 5ஆவது நாள் அந்த ஆளை கிடக்கும் முத்தவளை. போல நானாவது பேசிகிட்டு இருக்கேன், சேக்கப்பா முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை கோவப்பட்டான்னா மண்டையில் அடித்து உடச்சி விடுவோம், ஓடி போயிரு. ஆனால் என்கிட்ட பார்த்து பேசுங்க சொல்லிட்டு ரொம்ப குரல வசதியோ ஏல பீரப்பா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? ஓவரா வாய் பேசிக்கிட்டு இருக்கேன். காக்கா மாதிரி சொன்னா கேட்கணும், சரியா? போ. கூட சொல்ல தெரியல அவனுக்கு. ரிசப்ஷனுங்க சிறுவட்டி வயலை அங்கே அனுப்பி விடு. பாவம் அடிச்சு இடிச்சு போடாத, செத்துக்கிட்டு போயிட போகிறான். 4 நாள் போவான், அதோட படுத்து தூங்கிடுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு தெரியும் என்ன கதை. சரி உள்ள சரி இங்கே வா டென்ஷன் ஆகாத வா. நியூ இயர் அதுமா என் மூடே ஸ்பாயில் பண்ணிட்டான் மாப்பிள்ள பீரே.
செல்ல மூஞ்ச மாத்தல அவன போயிட்டானே மூஞ்ச என்ன அப்படியே வச்சிட்டு இருக்கேன் மூஞ்ச மாத்தி விடு. சரி உள்ள பீரே, நம்ம ஏதோ பேசிட்டு இருந்தனால என்ன பேசிட்டு இருந்தோம்? அதுவா அந்த ஜட்டி. இல்லை நீ ஆம்பளை திரும்ப திரும்ப அதையே சொல்ற, வேற ஏதாவது சொல்லல. கிறுக்கு வாந்தியில வானே. சரி நீயே சொல்லுங்க ஜாக்கி, இந்த வருஷம் நம்ம என்ன சாதிக்கலாம்? நீயே சொல்லு, இந்த வருஷம் என்ன பண்ணலாம் சொல்லு. என்னலே பீரே, நான் உன்கிட்ட கேட்டா நீ என்கிட்ட கேட்க. எனக்கு தெரியல, எனக்கு மண்டை ஓட மாட்டேங்குது, தெரியல உன்கிட்ட கேட்க. நீ சொல்ல. எனக்கும் ஐடியா இருந்துச்சு ஜாக்கி. நம்ம ஏர்வேக்காரன் பிராண்டை வந்து ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸாக கொண்டு போய் ஏதாவது பண்ணலான்னு ஒரு ஆசை நம்ம வச்சுருந்தோம். அதை வேணால் அந்த வருஷத்தில் ஏதாவது ஒன்று பண்ணலாம். நீ வேற சாதிக்கணும்னு ஆசைப்படுற, அதை வேணால் ஏதாவது பண்ணுவோம். நீ கை ஒத்தாசையாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீ மூத்தவளை ஒரே கடந்து தூங்கலா செய்கிற, என்னத்தை செய்ய போ. ஒன்று தூங்குற, இல்லைன்னா ஏதாவது போட்டு நோண்டிக்கிட்டு ஏதாவது போட்டு கிண்டிக்கிட்டு கிடக்க. இப்படி இருந்தாலும் என்னத்தை வேலைக்கு ஆகும். சரில பீரே, இதுக்கப்புறம் நம்ம கடுமையாக உழைக்கணும் பீரே. இனிமேலாம் நம்ம இப்படி இருந்துட்டு இருந்தால் நமக்கு வேலைக்கு ஆகாது, நம்ம லாய்க்கு பெற மாட்டோம். சரியா? இனிமேல் நம்ம கடுமையாக உழைக்கணும். நம்ம ஏர்வேக்காரன் பிராண்டை ஒரு பெரிய அளவில் நம்ம கொண்டு வரணுமா வேண்டாமா? ஏர்வாடியில் ஏர்போர்ட்டு கட்டணுமா வேண்டாமா சொல்லு. அதனால் சீக்கிரமாக நம்ம இதை வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டு போகணும். சரியா? ஏர்வாடியில் ஏர்போர்ட்டு கட்ட போறியா? ஏம்பல இப்படிலாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க. இருக்கிறத ஒழுங்கா முன்னேற்றி கொண்டு போய் வழியை பாருங்களேன். ஏர்வாடியில் ஏர்போர்ட்டு கட்ட போறான். A1 சம்சா கடையே வாரத்தில் 3 நாள் லீவு. ஏர்போர்ட்டு கட்டினா விளங்குமா? ஒழுங்கான பஸ் ஸ்டாண்ட் இருக்கால நம்ம ஊர்ல முதல்ல. ஏர்போர்ட்டு கிட்ட போறானா? ஏர்போர்ட். சரி அதை விடல. சரி நண்பன், நீ வேற ஆசைப்பட்டுட்ட. சரியா? இனிமே வந்து ஏர்வே பிராண்டை வந்து பிராண்ட் ஆக்கணும், ராக்கி பாய் மாதிரி. சரியா? ஒன்றும் கவலைப்படாத. சரி பீரே, என்ன செய்யலாம்? நம்ம என்ன செய்யலாம் சொல்ல. நம்ம எந்த மாதிரி வந்து நம்ம பிஸ்னஸை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போகலாம். ஏற்கனவே நம்ம ஒரு கப்பு ஒன்று போட்டோம், ஏர்வேக்காரன் கப்பு. பரவாயில்ல, நமக்கு ஒரு 3 ஆர்டர் வந்துச்சு. நம்ம ஃபேன்ஸ் இருக்காங்கங்கிறது கொஞ்சம் நமக்கு தெரிய வந்துச்சு. இப்போ என்ன பண்ணலாம் நீயே சொல்ல. அதான் ஜெகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோன்னு வை. இந்த வீட்டில் திரும்புகிற இடமெல்லாம் ஏர்வேக்காரன் பிராண்ட் பேர் தெரியணும். அப்படி ஏதாவது ஒன்று செஞ்சு தான் நம்ம பிஸ்னஸை மேலோங்கி கொண்டு வர முடியும். அப்படி என்ன செய்யலாம் நீ சொல்லு. கேலண்டர் தொங்கிடுமால பீரே? சரியா போச்சு. இப்போ பேவாந்திரவான வச்சுட்டு பிஸ்னஸை மேலோங்குறதா? கேலண்டர் தொங்க விடணுமா? தலைகீழ தொங்க விட்டுருவான் போலயே ஏர்வேக்காரன் பிராண்டை. பெருசா யோசில. கேலண்டர் தொங்க விட போறாங்க. கேலண்டர் பேவாந்திரவான இப்படி இருந்தால் நம்ம முன்னேறலாம் முடியாதுல. நீ இன்னும் கொஞ்சம் வளரணும். நீ இன்னும் வந்து ஆதி காலத்துல இருக்க, கொஞ்சம் வெளியே வா. வேற ஏதாவது சொல்லு. போலலே, எது சொன்னாலும் நீ திட்டுற. நீயே சொல்லம்ல செத்தப்பையில. உனக்கு நான் தெரியாமையா இருக்க போது நீ சொல்லு. கோவப்படாதல, இது கேம்ல கோவப்படுற. அதாவது சேக்கே, நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போறோம்னு வை, திரும்புற இடமெல்லாம் நம்ம ஏர்வேக்காரன் பிராண்ட் தெரியணும். புரியுதா? இதை மட்டும் தான்ல அப்போ இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்க. சொல்லும்ல என்ன செய்யணும்னு. அதாவது சேக்கே, இப்போ நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போறோம்னு வை, திரும்புற இடமெல்லாம் ஏர்வேக்காரன் பிராண்ட் தெரியணும். இப்போ காபி குடிக்க போறோம்னா காபி கப்பில் ஏர்வேக்காரன் இருக்கணும். தண்ணி குடிக்க பாட்டில் எடுத்தா பாட்டில் ஏர்வேக்காரன் இருக்கணும். சாப்பாடலான்னு சாப்பிடலான்னு தட்டை எடுத்தா தட்டையில் ஏர்வேக்காரன் இருக்கணும். பல் தேய்க்கலான்னு ப்ரெஷ் எடுத்தா ப்ரெஷ்ஷில் ஏர்வேக்காரன் இருக்கணும். சரியா? பனியன் போடலான்னா பனியனில் ஏர்வேக்காரன் இருக்கணும். சட்டை போடலான்னா சட்டை காலரில் ஏர்வேக்காரன் எழுதியிருக்கணும். இப்படி தொடர இடமெல்லாம், எடுக்கிற இடமெல்லாம், பார்க்குற இடமெல்லாம் ஏர்வேக்காரன் இருந்தா மனசுல ஏர்வேக்காரன் பிராண்ட் பதியும். நம்மளும் ஒரு பிராண்ட் ஆகும். அப்போ நம்ம பிஸ்னஸ் மேலும் 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 அப்படியே டெவலப் ஆகிட்டே போகும். அப்போ என்ன ஆகும்? சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரிய ஆட்கள் வரை எல்லாரும் நமக்கு அடிக்ட் ஆகுவாங்க. நம்ம பொருட்களையே திரும்ப 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 வந்து வாங்குவாங்க. ஏர்வேக்காரனா எங்க இருக்கு, அங்க இருக்கு, அங்க இருக்கு, அங்க இருக்கான்னு கேட்பாங்க. அப்புறம் ஏர்வேக்காரன் ஏர்வாடியை விட்டு வெளியே போய் வள்ளியூர்ல ஸ்டோர்கள்லாம் போய் இறங்கும்.
அப்படி இறங்கும்போது என்ன ஆகும், ஏர்வாடியிலேருந்து வள்ளியூர், வள்ளியூர்லேருந்து திருநெல்வேலி, திருநெல்வேலியிலேருந்து அப்படி போய் கடைசியில் இந்தியாவில் உள்ள டெல்லியில் போய் நிற்கும். அப்போ நம்ம பிராண்ட் என்ன ஆகும், நாடு ஃபுல்லாக பரவி, ஊர் ஃபுல்லாக பரவி, உலகம் ஃபுல்லாக பரவி நம்ம ஒரு பிராண்டாக உதிச்சு நிற்போம் பாரு. அந்த மாதிரி இருக்கணும்ல சேக்கே. அப்படி பெரிய ஒரு இலக்கம் ஒன்று வச்சாதான் நம்ம திருவண்ணா கடையிலையாவது நம்ம ஜாமானை விற்க முடியும். புரியுதா? என்னல பீரே, எஸ்ஜே சூர்யா மாதிரி பேசுற, சூப்பரா பேசுறியல. சேக்கோ குலைவான இங்க என்ன பேச்சு போட்டியால நடக்குது? ஏன் பேசுனதை கவனிச்சியால? நீ என்ன சொன்னேன்னு அதை பத்தி ஒன்றும் சொல்ல மாட்டேங்க, ஏன்னா பேசுனதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுதுல பீரே, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. நம்ம நீ சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணுவோம், சரியா? முடியாதது எதுவும் இல்லைல்ல பீரே, சாதிச்சு காட்டுவோம்ல. ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ எங்கே நிற்கிறோன்னா கொத்துவாப்பள்ளியில் நிற்கிறோம். இதுதான் கொத்துவாப்பள்ளி. கொத்துவாப்பள்ளியில் தான் நம்ம பெருநா தொழுவோம். இங்கே தான் கிரிக்கெட் விளையாடுவோம். லே பீரே, அடுத்தியவம்ல இவன் காதில் மைக்கு கையில் ஃபோனெல்லாம் வச்சுட்டு வர்றான் ஒரு மாதிரி. அண்ணே, நான் தானே காஜா, இல்லே தெரியலையா? இந்த வருஷத்துலேருந்து விளாகு போட்டு யூடியூப்பில் பெரிய ஆளாக சம்பாதிக்கலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை பற்றி? நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். சரியா போச்சு போ. கிறுக்கு வாங்கல. நியூ இயர் ரெசல்யூஷனை எங்கே தான் பார்த்தானும் தெரியல. ஒரு வார்த்தையை ஒன்று கண்டுபிடிச்சிக்கிட்டு இவனு வருத்து இருக்கேன். நான் 5 நேரம் தொழுவேன், டெய்லி குரான் ஓதுவேன், திங்கள் வேலை நோம்பு பிடிப்பேன், எல்லாத்துக்கும் ஜக்காத்து கொடுப்பேன். எவனாவது ஒருத்தன் சொல்கிறானா? ஜிம்முக்கு போய் உடம்பு ஏற்றுவேன், விளாக் ஏற்றி பெரிய ஆளாக யூடியூப்பில் சம்பாதிப்பேன். 5 வருஷமா யூடியூப் நடத்திட்டு இருக்கோம். 5 பைசா காசு கூட பார்க்கல. நீ ஒரு வருஷத்துல விளாக் எடுத்து யூடியூப்ல சம்பாதிச்சு கோடீஸ்வரன் ஆக போறேன்னா கல் எடுத்து அடிச்சு விட்டு ஓடி போயிட்டு விட்டேன். கூல் டவுன். சே, நம்மளையே கடுப்பு ஏற்றி டென்ஷன் ஆகுறான்ல. செல்ல சேக்க நம்ம போமா, சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கோ, சரியா? ஏர்வைக்காரன் பிராண்ட். நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போனா திரும்புற இடமெல்லாம் நம்ம பிராண்டு தான் தெரியணும். லே போதும்ல பீரே, மண்டையில் ஏறிக்கல, போதும்ல. தெரியாமல் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டோம்ல, போகும்ல, சாதிப்போம்ல. இங்கே பேர் வெடி போட்டுக்கிட்டே இருக்கானோ. நியூ இயர் முடிய போகுது. நியூ இயர் முடிய போதாலே? நியூ இயர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, 1ஆம் தேதி. இன்னும் இந்த வருஷம் ஃபுல்லாக பாரு. இப்போ இவனும் வெடி போடுறானோனா திங்குடுன்னு. அந்த வருஷம் ஃபுல்லாக இவனுங்களை வச்சு வெடி போடும், துண்டுக்குன்னு. அப்போ தெரியும் இவனுங்களுக்கு.